بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எங்களுடைய இன்றைய நாள் வகுப்பில் இறுதி இருப்பில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் மார்க்க ஆதாரங்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இறுதியாக ஒரு சில விஷயங்களை சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். இந்த சிந்தனைகள் தொடர்பாக சில பொதுவான விஷயங்களை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி, பொதுவாக எங்கள் எல்லோருடைய மனதிலும் மார்க்க ஆதாரங்களை பற்றிய மிகப்பெரிய ஒரு மதிப்பும் கண்ணியமும் இருக்கிறது. இந்த மதிப்பும் கண்ணியமும் தான் இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை இன்று வரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மனதில் இந்த தஅலீம் அன்-நுசூஸ், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மார்க்க ஆதாரத்தையும் கண்ணியப்படுத்துகின்ற இந்த நிலைமை முஸ்லிம் சமுதாயத்திடத்தில் இல்லை என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக மாறியிருக்கும். அதனால தான் அல் ஹுவியா அல் இஸ்லாமியா, இஸ்லாமிய அடையாளம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த இஸ்லாமிய அடையாளம், இப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு என்று சில அடையாளம் இருக்கிறது. அதற்கென்று தனித்துவமான ஒரு ஹுவியா இருக்கிறது. அதை எது பாதுகாக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இந்த மார்க்க ஆதாரங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கண்ணியமும் மதிப்பும் தான். அதனால தான் இன்று வரைக்கும் இந்த மார்க்கம் நிலைத்து நிலையாக அதனுடைய அடையாளம் சிதையாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நவீன சிந்தனையாளர்கள் கலாச்சாரத்தை வளர்க்கிறோம் என்கின்ற போர்வையில் கலாச்சாரத்தை திருடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த வகையில் இந்த திருட்டு நடக்கிறது? மார்க்கத்தினுடைய தொழுகையை, அதனுடைய கண்ணியத்தை குறைத்து, அதே மாதிரி இன்னபிற கடமையான விஷயங்களுடைய கண்ணியத்தை குறைத்து, இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்க விஷயங்கள் இருக்கின்றன, இந்த கண்ணியங்களை குறைப்பது என்பது ஒரு வகையிலான ஒரு விஷயத்தை பிடுங்கி எடுப்பது தான். அதனால தான் அறிஞர்கள் இவர்கள் கலாச்சாரத்தை திருடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் இந்த இடத்தில் கலாச்சாரத்தை சிதைப்பது யார்? மார்க்கத்தை பின்பற்றுபவர்களா, அல்லது இந்த மாதிரியான வியாக்கியானங்கள் செய்து மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை கலாச்சாரமாக கொண்டு வருபவர்களா? யாரை இந்த இடத்தில் சிதைக்கிறார்கள், குறைக்கிறார்கள்? மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தில். இப்போ நாம் சொல்லலாம், மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை கொண்டு வருவது மூலம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்தில் என்ன செய்யப்படுகின்றன? சிதைக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் நீங்கள் பார்க்கலாம், யாராவது ஒருவர் மார்க்கப்பற்றோடு ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்தில் முன்வைக்கின்ற பொழுது முதலில் எதிர்க்கக்கூடியவர்களாக இந்த மாதிரியான சிந்தனையாளர்கள் தான் நிற்பார்கள். உதாரணமாக, நீங்கள் ஹிஜாபினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எழுதினாலோ அல்லது பேசினாலோ உடனடியாக விமர்சிப்பவர்கள் யாராக இருப்பார்கள்? இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் தான். இப்போ இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹிஜாபுடைய அந்த விஷயத்தை மேலதிகமாக ஊக்குவித்திருக்க வேண்டும். அப்படி எழுதுபவர்களை இன்னும் இந்த விஷயத்தை அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போவதற்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றமாக கொஞ்சம் ஒருவர் மார்க்க பிடிப்புள்ளவராக இருந்து செயல்படுகின்ற பொழுது அதை உடனடியாக வியாக்கியானத்துக்கு உட்படுத்தி அதனுடைய கருத்தை இல்லாமல் ஆக்குகின்ற மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சில பொதுவான சில
அடையாளங்களை நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது ஒரு தீர்வு. இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய சட்டத்திட்டங்கள், அது சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அதே மாதிரி சுன்னாக்கள் அது தீர்வா இல்லையா? தீர்வு. நம்முடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வை நாங்கள் மார்க்கத்தினுடைய ஆதாரங்களிலே இருந்து தான் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மூமினுக்கு மார்க்க ஆதாரங்கள் தீர்வாக இருக்கும். நவீனவாதிகளுக்கு அது ஒரு நெருக்கடியாக இருக்கும். அது அவர்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். யார் ஈமான் உண்மையாக குர்ஆனையும் சுன்னாவையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆதாரங்களிலிருந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தீர்வுகளை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ இந்த உலக பிரச்சனையில் இருந்து, தேவையில்லாத சிக்கல்களில் இருந்து தப்புவதற்கு நாம் குர்ஆன் வசனங்களை நோக்கியும் ஹதீஸை நோக்கியும் போக வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான நவீன சிந்தனையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுக்காக குர்ஆன் ஹதீஸிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போ உண்மையான ஈமானிய பற்றுள்ளவர் குர்ஆன் ஹதீஸை நோக்கி தீர்வை நோக்கி போகிறார். நவீனவாதிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதில் இருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். இப்போ உல ஆறுதல் தரக்கூடிய மனிதனுடைய சகல பிரச்சனைகள், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதாக குர்ஆன் வசனங்களும் ஹதீதுகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரியான சிந்தனையாளர்கள் இதை ஒரு பொருட்டாக எடுக்காமல் அதிலே இருந்து வெளியே வருவதற்கான ஒரு முயற்சியை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை எங்களால் இன்றைக்கு சமுதாயத்திலே அவதானிக்க முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக இந்த நவீன சிந்தனையாளர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் தனிப்பட்ட இபாதத்துகள் தொடர்பாக பெரிய கரிசனையெல்லாம் செலுத்த மாட்டார்கள். இப்போ நீங்கள் எத்தனையோ ஃபிக்ஹ் வகுப்புகளுக்கு எவ்வாறு தக்பீர் கட்ட வேண்டும், எங்கு கட்ட வேண்டும், ருக்குவுக்கு எப்படி போக வேண்டும், சுஜூதுக்கு எப்படி போக வேண்டும், இது நாங்கள் செய்யக்கூடிய தனிப்பட்ட இபாதத்துகள். இந்த தனிப்பட்ட இபாதத்துகளை செய்கின்ற பொழுது இவர்களுக்கு இது பெரிய ஒரு கரிசனையாக இருக்காது. நீங்கள் ஒரு இபாதத்து செய்தால் அதை பற்றி அவர்கள் கரிசனை கொள்ள மாட்டார்கள். அது சம்பந்தமான ஹதீதுகள் சஹீஹா லஈஃபா இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். இப்போ நாங்கள் ஒரு அமலை, ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தால் முதலாவது என்ன செய்வோம், அதுக்கான ஹதீதுகள் எங்கே இருக்கேன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா, லஈஃபான ஹதீஸா, ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸா இல்லையா என்பதை நாங்கள் பார்ப்போம். அதையெல்லாம் சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆய்வு செய்கிறோம். இந்த ஆய்வு செய்கிறங்கிறது நம்ம எதை காட்டுகிறது? மார்க்க ஆதாரத்தின் மீது உள்ள பாசத்தை காட்டுகிறது. ஒரு ஹதீஸ் சஹீஹ், அது புகாரியில் வருதா, முஸ்லீமில் வருதா என்று நாங்கள் தேடி பார்ப்பதெல்லாம் ஹுப்பு நுசூஸ், மார்க்க ஆதாரத்தை நாங்கள் நேசிப்பதை தான் அது என்ன செய்கிறது, எடுத்து காட்டுகிறது. ஆனால் இவர்கள் இந்த இபாதத்துகளுடைய விஷயத்தை என்ன செய்வார்கள் என்றால், அதை பெரிதாக ஆய்வுகள் அந்த மாதிரியான ஒரு டீப்பான ஒரு விஷயத்துக்கு போக மாட்டாங்க. ஏனென்றால் அது அவர்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அது அவர்களுக்கு பொருட்டாக இருக்காது. நீங்கள் தக்பீர் கட்டுகின்ற பொழுது நீங்கள் நெஞ்சில் தக்பீர் கட்டினாலும் அல்லது அதுக்கு கீழே கட்டினாலும் அவர்கள் அந்த மாதிரியான விஷயத்துக்குள் வரமாட்டார்கள். நான் இப்பொழுது அந்த பிரச்சனையை பற்றி பேசவில்லை, கருத்து முரண்பாடான விஷயங்களை பற்றி பேசவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். இப்படி எந்த ஒரு மார்க்க இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்குள்ளும் அவர்கள் நுழைவதில்லை பெரிசாக. ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு சிக்கல் வரும் என்றால், ஒரு ஆதாரம் ஒரு சமூக விஷயத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது, இப்படியான விஷயங்களோடு ஒரு சமூக விஷயத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அல்லது ஒரு சமூகத்தோடு தொடர்படக்கூடிய சமகாலத்தில் போகக்கூடிய ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அது அவர்களுக்கு மிகப்பெரியதாக தெரியும். நீங்கள் எப்படி ருக்கு செய்கிறீர்கள் என்கிற விஷயத்தில் அல்லது சுஜூ செய்கிற விஷயத்தில் இந்த அளவுக்கு இந்த மாதிரியான சமூக விவகாரங்களில் அவர்கள் ஆய்வு செய்கிற மாதிரி தனிப்பட்ட இபாதத்துகள் இருக்குமே, இந்த தனிப்பட்ட இபாதத்துகளுடைய விஷயத்தில் நீண்ட ஆய்வுகள் எல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டார்கள். எதில் கூடுதலான கவனம் செலுத்துவார்கள் என்று சொன்னால்,
சமூக விவகாரங்களாக இருந்தால், சமூக பிரச்சனைகளாக இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்களிலே அதிகூடிய அக்கறை செலுத்துவார்கள். அதிலே பக்கக்கணக்காக ஆய்வுகளை செய்து எழுதுவார்கள். அதிலே நிறைய சர்ச்சைக்குரிய அதே மாதிரி நீள அகலமான விஷயங்களை எல்லாம் கொண்டு வருவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதிக்கு சில உதாரணங்களை சொல்வதற்கு முன்னால், இது மார்க்கத்தின் மீதான பற்றை காட்டுமா? ஒரு மூமினாக இருந்தால் அவன் சமூக விவகாரத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்தோடு தொடர்புபடுத்தி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு செய்ய வேண்டும். இன்னொருவரோடு தொடர்படாத நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், இன்னபிற வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதிலும் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ இதில் ஆய்வுகள் பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் இந்த சமூக விவகாரங்கள் மாதிரியான விஷயங்களில் மாத்திரம் இவ்வளவு கரிசனை வருவதற்கான காரணம் என்ன? நவீன சிந்தனை. ஒரு சமூக விவகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது அந்த சமூக விவகாரம் அவங்களுடைய நோக்கங்களோடு அதிக அளவில் தொடர்பட்டதாக இருக்கிறது. இபாதத்துகளை பொறுத்தவரையில் அவர் செய்து கொண்டு போகிறார், அது இன்னொருவரோடு என்ன செய்வதில்லை? தொடர்புபடுவதில்லை. அதை அவர்கள் பெரிதாக அலட்டிக்கொள்வதில்லை. இந்த பகுதி மிகவும் ஆபத்தானது. ஏனென்று சொன்னால், இஸ்லாத்தில் உள்ள மிக அதிகமான விஷயங்கள் மனிதர்களுடைய இபாதத்துகளோடு தொடர்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. அதில் கூடுதல் அக்கறை செலுத்தாமல் சமூக விவகாரங்களில் மாத்திரம் அல்லது அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மாத்திரம் அவர்கள் கூடுதலான அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையங்களால் பார்க்க முடியும். இதற்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். எந்த மாதிரியான ஹதீதுகளை கூடுதலாக அக்கறை செலுத்துவார்கள், எந்த மாதிரியான ஹதீதுகளில் அக்கறை குறைவாக இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதில் ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் இந்த இடத்திலே சொல்லலாம் நினைக்கிறேன். குறிப்பாக பெண்களோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீதுகளை நீங்கள் பாருங்கள். இதில் அதிகம் பேசக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா மஅஷரன் நிசா, ஓ பெண் சமுதாயமே, தசத்தக்ன, நீங்கள் அதிகம் என்ன செய்யுங்கள்? சதகா செய்யுங்கள். ஃபைன்னி உரீத்து கொண்ட அக்ஸர் அஹ்லின்னார், அதிகமாக நீங்கள் தான் நரகத்தில் எனக்கு என்ன செய்யப்பட்டீர்கள்? காட்டப்பட்டீர்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வபிமை யா ரசூலல்லாஹ், எதற்காக? இந்த பெண்கள் கேட்கிறார்கள், எதற்காக அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர, அதிகம் நீங்கள் சவிக்கிறீர்கள், உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள் என்று சொல்லிட்டு, மா ராய்து மின் நாகிசாத்தி ஆக்லின் வதீனின், அறிவிலும் சரி மார்க்கத்திலும் சரி குறைவானவர்களாக உங்களை விட நான் யாரையும் காணவில்லை. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அது ஹபலிலுபிர் ரஜுலில் ஹாசிமி, ஒரு உறுதியான ஒரு மனிதனுடைய அறிவை நீங்கள் மயக்கக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தில் யாராவது இருப்பார்களே இருந்தால் அதில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னவுடன் அந்த பெண்மணிகள் கேட்கிறார்கள், ஒமா நுக்சானு தீனினா வாக்கிலினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய மார்க்கத்தில் வரக்கூடிய குறைபாடும் எங்களுடைய அக்லிலே வரக்கூடிய குறைபாடும் என்ன என்று கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைஸ ஷஹாதத்துல் மர்அத்தி மிஸ்ல நிஸ்பி ஷஹாதத்திர் ரஜுலி, ஒரு ஆணுடைய சாட்சியத்தின் பாதியாக ஒரு பெண்ணுடைய சாட்சியம் இல்லையா என்று கேட்கிறார்கள். ஃபதாலிக மின் நுக்சானி அக்லிஹா, அதுதான் அவர்களுடைய அக்ல் குறைவு என்பதற்கான அடையாளமாகும். அலைஸ இதா ஹாலத் லம் துசல்லி வலம் தசும், தொழ முடியாத காலங்கள் வந்தால் தொழாமலும் அதே போன்று நோன்பு நோட்காமலும் நீங்கள் இல்லையா? அதனால தான் மார்க்கத்திலே அங்கு ஒரு குறை ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீதை இவங்க என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதிகமான அக்கறை கொடுப்பார்கள். எந்த அடிப்படையில் கொடுக்கிறார்கள்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் ஆண்களை விட குறைவான அடிப்படையில் சொல்லிவிட்டார்கள். இப்படி யார் சொல்ல மாட்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னவென்று கேட்டால், அவர்களுடைய அந்த அறிவு என்பது குறைவு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். இது எப்படி? ஆண்களுக்கு அறிவு அதிகம் என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா? ஆண்களுடைய அறிவாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய அறிவாக இருந்தாலும் சரி, இருவரும் சமமானதாகத்தானே இருக்க வேண்டும். எனவே இந்த மாதிரி சொல்லி இந்த ஹதீதை என்ன செய்வாங்கன்னா கூடுதலாக பேசுவார்கள். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எந்த அடிப்படையில் முதல் இந்த ஹதீதுக்குள் நாங்கள் நுழைகின்றதற்கு முதல் இந்த ஹதீதை எந்த அடிப்படையில் இவர்கள் அணுகிறார்கள், என்ன கோணத்தில் அணுகிறார்கள்? அந்த அவங்க கருதக்கூடிய அந்த சமநிலை, அந்த ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற அந்த சிந்தனைக்கு புறம்பானதாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது, இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ இந்த செய்தி பெண் சமுதாயத்தை இரண்டாம் பட்சமாகவும் ஆண் சமுதாயத்தை உயர்த்தியும் பேசுகிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஹதீஸில் இருந்து அவங்க கவலைப்படுறாங்க. அப்போ ஏனைய ஃபிக்கு சம்பந்தமான சட்டங்கள், இந்த மாதிரி தனிப்பட்ட இபாதத்துகளில் அவர்கள் காட்டாத கரிசனையை கூடுதலாக எதிலே காட்டுகிறார்கள்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சமூகத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுதும் இந்த செய்தியை பெரிதாக எடுக்கிறார்கள். அதே மாதிரி இந்த செய்தியில் என்ன வருகிறது? உங்களை அதிகமாக நான் எதில் கண்டேன்? நரகத்தில் கண்டேன் என்று வருகிறது. அப்போ ஆண் சமுதாயம் நரகத்திற்கு குறைவாக போவார்கள் என்றும் பெண் சமுதாயம் மாத்திரம் ஏன் நரகத்திற்கு அதிகமாக போக வேண்டும்? இப்படியான ஒரு பாரபட்சம் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு இவங்க இந்த ஹதீதை சொன்னவுடன் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக நாங்கள் சிந்தித்தால் அறிவில் குறைவுள்ளவர்களாக யாரை சொல்லவில்லை? பெண் சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியினூடாக சொல்லவில்லை. இதற்கு நம்ம ஹதீதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் இதே மாதிரி ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்தால் நேர்த்தியாக சிந்திப்பார்கள். ஏன்னா குர்ஆன் வசனத்தை மறுக்க முடியாது. இப்போ உதாரணமாக பாருங்கள், அந்த கடன் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனம் எப்படி வருகிறது? கடன் சம்பந்தமான அந்த சாட்சி, யாராவது கடன் வாங்கினா நீங்கள் சாட்சியாக வைங்க என்று வருகிறது. ஒரு ஆண் இரண்டு பெண்கள், ஃபைல்லம் யகூனா ரஜுலைனி ஃபரஜுலுன் வம்ரஅதானி மிம்மன் தர்தௌன மினஷ் ஷுஹதா, சாட்சியாளர்களில் ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக நீங்கள் ரெண்டு பெண்கள், இன்னொரு ஆண் கிடைக்கவில்லை என்றால் ரெண்டு பெண்களை நீங்கள் அவிடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காரணம் சொல்லுகிறான். அங்கே காரணம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அன்தலில்ல இஹ்தாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவருக்கு என்ன ஏற்படலாம்? மறதி ஏற்படலாம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவிக்கின்ற வார்த்தை அன்தலில்ல, லல்ல என்றால் என்ன? தவறுவது என்று அர்த்தம். லல்ல என்றால் தவறுவது, திசை மாறுவது என்று அர்த்தம். இப்போ ஆண்கள் திசை மாற மாட்டார்கள். அதே கேள்வி இந்த குர்ஆனுக்கு வராதா? குர்ஆன் வசனத்துக்கு அதான் இந்த ஹதீதை அணுகி அதே முறையில் இந்த குர்ஆன் வசனத்தை அவங்க அணுக மாட்டாங்க. ஏன்னா குர்ஆன் வசனத்தை என்ன பண்ண முடியாது? மறக்க முடியாது. ஹதீஸு அது ஊகத்தை சொல்லி இவர்கள் மறுப்பதற்கான வாய்ப்பை தேடுகிறார்கள். ஆனால் இந்த குர்ஆன் வசனத்திற்கு தலில்ல, லல்ல என்பதற்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன? மறதி. இந்த லல்ல என்பதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் மறதி. ஆனால் ஹதீதுக்கு இவர்கள் விளங்குகின்ற மாற்று விளக்கம் என்ன? அது எப்படி அறிவியல் குறையலாம்னு கேட்கிறார்கள். அப்போ அதே விளக்கத்தை எங்கே பொருத்த முடியுமாக இருக்கிறது? குர்ஆன் வசனத்தில் பொருத்த முடியுமாக இருக்கிறது. குர்ஆன் வசனத்துக்கு ஒரு நிலைப்பாட்டையும் ஹதீதுக்கு ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கிறார்கள். ஏன்னா குர்ஆன் வசனத்தில் மாற்று விளக்கம் சொல்லி சிதைப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா மக்கள் மத்தியில் குர்ஆனுடைய கருத்தை ஒருவர் மறுதளிக்க முடியாது. இப்போ இப்படி ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியாதுங்கிற மாதிரி இப்படி ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்க முடியாதுன்னு இவங்களால் சொல்லிடுமா? சொல்ல முடியாது. ஆனால் பாருங்கள், இந்த ரெண்டு நிலைமை. உண்மையில் அக்ல் என்பதற்கு பொதுவாக நாங்கள் பகுத்தறிவு, அந்த அறிவு என்று சொல்லிக்கொண்டாலும் அக்ல் என்றால் ஒன்றை லபுத்து பண்ணுவது. லபுத் என்று சொன்னால் என்ன? ஒன்றை பாதுகாத்து பேணி வைத்து கொள்வதற்கு தான் என்ன சொல்லுவாங்க? அக்ல் என்று சொல்லுவார்கள். அப்போ பெண்களுக்குரிய அந்த நிலைமை
எப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கோ மறக்காமல் ஒன்றை பாதுகாத்து பேணி வைத்துக் கொள்வது, அதற்கு சில நேரம் அவங்க இடத்துல மிஸ் ஆகிவிடும் என்று எப்படி அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறதோ அதே மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் எதுவும் சொல்லுகிறது, ஹதீதும் சொல்லுகிறது. ஆனால் பாருங்கள், ஹதீதுக்கு ஒரு நிலைப்பாட்டையும் குர்ஆன் வசனத்துக்கு இன்னொரு நிலைப்பாட்டையும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், எடுக்கிறார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை கட்டி வைத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. இங்கே தவக்குல் வைங்க, ஆனால் ஒட்டகத்தை என்ன பண்ணுங்க, கட்டி வைத்துட்டு போங்கன்னாங்க. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த வார்த்தை என்ன? அந்த இடத்துல பாவித்த அந்த அரபு வார்த்தை யஅகில்ஹா, அகில் என்கிற அந்த மூல வாசகத்தில் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பாவிக்கிறாங்க. யஅகில்ஹா, அதை கட்டி வைங்க. இப்போ கட்டி வைங்கன்னா என்ன, அதை பாதுகாருங்கன்னு அர்த்தம். மறக்காமல் அதை சரியான ஒரு இடத்துல வைத்தல் அப்படிங்கிறதுக்கு எந்த சொல் பாவிக்கப்படும், அகில் என்ற சொல் பாவிக்கப்படும். அப்போ எப்படி கடனுக்குரிய சாட்சி வருகின்ற பொழுது ரெண்டு பெண்களில் ஒரு பெண் மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று லல்ல என்ற விளக்கம் சொல்லுகிறதோ அதே விளக்கத்தை தான் எதுவும் சொல்லுகிறது, இந்த ஹதீதும் சொல்லுகிறது. என்று விளங்கினால் என்ன பிரச்சனை, என்று விளங்கினால் என்ன பிரச்சனை, ஏதாவது சேதாரம் வந்து விடுமா? இப்போ இந்த குர்ஆன் வசனத்திற்கு மறதி என்று விளக்கத்தை எடுக்கக்கூடியவர்கள் இதே ஹதீதுக்கும் எடுக்கலாமா இல்லையா? ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண்கள் சாட்சி சமம் என்று ரசூலுல்லாஹ் சொல்வதை சமத்துவத்தின் பிரச்சனையாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அல் குர்ஆனில் இவர்கள் அப்படி என்ன செய்திருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும். அப்படி பார்த்தாலும் நாங்கள் ஆச்சரியப்படுத்துவதற்கு இல்லை. ஆனால் கண்ணியத்துக்குரிய சோல், அப்போ எங்களுக்கு நோக்கம் என்ன வழங்குகிறது என்றால், இந்த இவங்க சொல்லக்கூடிய அதாவது ஆண் பெண் சமநிலை சமத்துவம் என்கிற சிந்தனைக்கு இந்த ஹதீஸ் தொந்தரவு பண்ணுகிறது, அவர்களுக்கு அது சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பதனால எப்படியாவது இந்த செய்தி என்ன பண்ணிவிடலாமா, மறுத்து விடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள். அதே மாதிரி பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நியாயம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாயத்தோடு என்ன பண்ணுவார்கள், பேசுவார்கள். இப்போ பெண்களை பொறுத்தவரையில் ஆண்களை விட அவர்கள் ஒருவர் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். என்ன காரணம், ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உடலியல் ரீதியாக சிந்தனை ரீதியான அழுத்தங்களுக்கு அவர்கள் உட்படுவதை விட பெண்கள் சிந்தனை ரீதியான அழுத்தங்களுக்கு உட்படுவது அதிகமாக இருக்கிறது. மனநிலையில் சில நேரம் கூடி குறைவார்கள், சில நேரம் ஆகவுமே கரிசனையோடு இருப்பார்கள், சில நேரம் அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்களை அடிப்படையாக வைத்து தான் குர்ஆனும் சொல்லுகிறது. அந்த அடிப்படை பின்புலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று எடுத்தால் என்ன பிரச்சனை, இதில் ஏதாவது குழப்பம் வந்து விடுமா? வராது. அப்போ இவங்களுக்கு என்ன சிக்கல் என்று சொன்னால், ஒரு ஹதீதை இப்போ உதாரணமாக மாற்று மதத்தினரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அப்போ இஸ்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, கொஞ்சம் நவீனமயப்படுத்த வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க என்ற மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆண்களை மட்டும் ஏன் கூடுதலாக அதாவது பெண்கள் மட்டுமே கூடுதலாக நரகத்தில் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும்? அப்படியான ஒரு தகுதி ஏன் வந்தது? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏன் ஒரு மாற்று நிலைமை வந்தது? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சியை தான் சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீர்கள், போகின்ற பொழுது அங்கே ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் கூடுதலாகவும் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அந்த தகவலை இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, நான் அந்த இடத்துக்கு போனேன், அங்கு பெண்கள் கூடுதலாக இருந்தார்கள், ஆண்கள் குறைவாக இருந்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த இடத்தில் பெண்கள் கூடுதலாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால் எல்லா நிலைமையிலும் பெண்கள் கூடுதலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமா? அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆண்களே நீங்கள் குறைவானவர்கள் தான் நரகத்துக்கு போவீர்கள், பெண்களே நீங்கள் கூடியவர்கள் தான் எதற்கு போவீர்கள், அப்படி என்ற ஒரு மாற்று விளக்கத்தை ரசூலுல்லாஹ் ஏற்றத்தாழ்வை சொன்னார்களா? பெண்களை அதிகமாக நரகத்திற்கும் ஆண்களை சுவர்க்கத்துக்கு அதிகமானவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தரித்தார்களா இந்த ஹதீஸில்? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவும் இல்லை, சித்தரிக்கவும் இல்லை. இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களோடு இணைத்து அதாவது ஏழைகளை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தலஅத்து ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே நான் கண்டேன்,
ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, சுவர்க்கத்திலே அதிகமானவர்கள் யார் இருப்பதை கண்டேன், ஏழைகள் இருப்பதை கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டு பெண் சமுதாயத்திடத்திலே சொல்கிறார்கள், நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருந்ததை கண்டேன். அப்போ இந்த ஹதீதை வைத்து முடிவெடுக்க முடியுமா, சுவர்க்கத்தில் கூடுதலாக இருப்பவர்கள் ஏழைகள் தான் அப்படின்னு முடிவெடுக்கலாமா? அப்படி நாங்கள் முடிவெடுப்பதற்கான அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பொழுது கண்ட ஒரு காட்சியை சொல்கிறார்களே தவிர நீங்கள் கூடுதலாக இருப்பீங்க, நீங்கள் குறைவாக இருப்பீங்கிற அந்த நிஸ்பியன், அதாவது அந்த வீதாசாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லவில்லை, இந்த ஹதீஸில் சொல்லவில்லை. இப்படி விளங்கினால் ஏதாவது ஹதீஸுக்கு பிரச்சனை வருமா, ஏதாவது சமூக விவகாரங்களில் பிரச்சனை வருமா? ஆனால் இவங்களுக்கு ஒரு டீசெண்டாக இருக்க வேண்டும். இவங்களுடைய சிந்தனையில் ஹதீஸ் என்பது எப்படி இருக்க வேண்டும், டீசெண்டாக இருக்க வேண்டும் என்று அவர்களாக ஒரு விஷயத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் ஒரு உயரிய ஒரு பல்கலைக்கழக மட்டங்களிலான ஒரு சபையில் போய் இந்த மாதிரியான ஒரு ஹதீஸை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு லெக்சர் இந்த ஹதீஸை எப்படி யோசிப்பார் என்று யோசிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு அதாவது தாழ்வு போக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீதுகளிலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆனால் ஒரு மூமினாக இருந்தால் எப்படி நம்பணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் போகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் என்று நம்பின மாதிரி நாங்கள் நம்புவோம். ஏன்னா எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பகுத்தறிவுக்கு இது சமத்துவம் இல்லாமல் தெரிந்தாலும் அல்லாஹுடைய நியாயமான பார்வையில் அல்லாஹ் சமத்துவம் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். ஆண்களுக்கு ஒரு நியாயத்தையும் பெண்களுக்கு ஒரு நியாயத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு பொழுதும் ஒரு நியதியாக ஏற்படுத்த மாட்டான் என்பது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. அந்த ஆழமான நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட வகையில் சொல்லப்படுவது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கே மாற்றமானது என்று நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அப்போ இந்த மாதிரியான சில ஹதீதுகள் இவர்களுக்கு சிக்கலாக அமைந்திருக்கிறதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இயல்புகளை பற்றி பேசுகிறார்கள். இப்போ நாங்கள் சில இயல்பான விஷயங்களை இயல்பாகத்தான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இயல்பான விஷயங்களை சமாளித்து பேசினால் அது நியாயமாக இருக்குமா? நியாயமாக இருக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இயல்புகளை இந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், சும்மா சொல்லவும் இல்லை. இப்போ பெண் சமுதாயமே நீங்கள் நரகத்திற்காக வேண்டியே படைக்கப்பட்டவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? ஆண் சமுதாயமே நீங்கள் சொர்க்கத்துக்காக வேண்டியே படைக்கப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அப்படி சொல்லவில்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்கள் என்றால், பெண்கள் அதிகமாக பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டி அதனால் என்று சொல்கிறார்கள், அதனால் போகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். துக்சிர்னல்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே சாபம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வந்து விடுகிறீர்கள். அதே மாதிரி கணவன் உங்களுக்கு காலம் முழுவதும் நன்றிக்கடன் செய்திருந்தாலும் நீங்கள் அதற்கு கடமைப்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கிறீர்கள் என்கிற காரணத்தை சொல்லி அது நரகத்திற்கு போவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் பெண்கள் நீங்கள் நரகத்துக்கு தான் போகிறீர்கள், அது இதனால் என்று சொன்னார்களா? இப்படி செய்யாதீங்க, நரகத்துக்கு போகாமல் இருங்க என்று சொன்னார்களா? இப்படி செய்யாதீங்க, உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, நரகத்துக்கு போகாமல் உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், விடுவித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா? அப்போ நேர்த்தியான சிந்தனைக்கு 100% சம்பந்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. ஆனால் இவங்க என்ன செய்கிறார்கள் என்றால், இவங்க பார்க்குறது அந்த கணக்கைத்தான், ஒன்று கூட ஒன்று என்னது குறைய, இப்படி இருந்தாலே அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், இது சமத்துவத்துக்கு மாற்றமானது அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கு வருவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான சில செய்திகள் அவர்களை கடுமையாக என்ன பண்ணுகிறது, பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நிறைய பார்க்கலாம். அவர்கள் இந்த மாதிரியான ஹதீதுகளை சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல, ஒரு நவீன அறிஞர் இந்த ஹதீதை விமர்சிக்கின்ற பொழுது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விமர்சிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, சுதிம்து, எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்கிறார். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஒன்றில் உங்களுடைய மனம் கோணல் ஏற்படும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் எப்படி ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு வரும்? உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தால் நமக்கு என்ன வராது? அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் எங்களுக்கு என்ன வராது? ஆச்சரியமோ அல்லது அதிருப்தியோ வராது. அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லா யஜிதூன ஃபீ அன்ஃபுஸிஹிம் எப்படி வருகிறது, ஃபலா வரப்பிக்க
லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத. நபியே, நீங்கள் எதை தீர்வாக சொன்னீர்களோ, எதை மக்களுக்கு நீங்கள் சொன்னீர்களோ அந்த விஷயத்தில் ஹரஜ் வராது. ஹரஜ் என்றால் என்ன? ஹெசிடேஷன் மாதிரியான விஷயம் உங்களுடைய மனசில் வராது. அப்படி வருகிறது என்றால் நம்முடைய ஈமானில் கோணல் ஏற்படுகிறது என்று அர்த்தம். உதாரணமாக, நாங்கள் போகிற சபைகள் ஒரு பெரிய சபைகளாக இன்டலெக்சுவலான சபைகளாக இருக்கின்ற பொழுது ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் இந்த மாதிரி மனசில் கொண்டு வருவான். அவங்களோட பேசுகின்ற பொழுது இந்த ஹதீஸை பேசுகிறாது என்று மனசில் கொண்டு வருவான். அப்படி கொண்டு வருகிறானையாக இருந்தால் அதனுடைய அடையாளம் என்னென்றால் இந்த மாதிரியான நோய் எங்களுக்கும் என்ன செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவில் பாதிக்கிறது என்பதை நாங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியை இந்த செய்தியையும் அவர்கள் கடுமையாக விமர்சிப்பார்கள். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா தஅர் ரஜுலு இம்ரஅதஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தாம்பத்தியத்திற்காக என்ன செய்தால் அழைத்தும் அந்த பெண் அதை மறுத்துவிட்டால் ஃபபாத கல்பான், அவனுக்கு கோபத்தோடு அன்றைய இரவு கழியுமையாக இருந்தால் லஅனத்துஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, காலை நேரம் அடைகின்ற வரை மலக்குமார்கள் என்ன பண்ணுவார்கள், சபித்து கொண்டிருப்பார்கள். அப்படிங்கிற இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை சொன்னவுடன் இந்த நவீன சிந்தனை, உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சில விஷயங்களை தெளிவாக சொன்னால்தான் புரியும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களை உடனே வந்து விடுவார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், அதாவது பெண்கள் ஆண்கள் அழைக்கின்ற பொழுது, கணவன் மனைவியாக இருக்கிற நிலைமையில் அழைக்கின்ற பொழுது செல்லவில்லை என்றால் அப்பொழுது பெண்கள் என்ன ஒரு உபயோகிக்கப்படுகின்ற பொருளா அப்படின்னு கேட்டுருவாங்க. அன்புள்ள சகோதரர்களை, இந்த ஹதீஸில் அப்படி விளங்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றியா சொல்கிறார்கள்? அதாவது ஒரு தேவைக்காக உபயோகிக்கப்படுகின்ற ஒரு மட்பாண்டம் போன்ற ஒரு பொருளாகத்தான் இன்றைக்கு பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்று நவீனவாதிகள் இஸ்லாமிய சிந்தனையின் மீது சில தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் அந்த அடிப்படையில் சொல்கிறதா? ஆனால் அதே நேரம் பாருங்கள், நவீன சிந்தனையாளர்கள் எப்படியான ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சினிமாவிலே பெண்கள் எவ்வளவும் என்ன பண்ணுவார்கள், அதாவது ஆடுவார்கள், அரைகுறையாக இருப்பார்கள், அந்த விஷயங்களை எல்லாம் என்ன பண்ண மாட்டார்கள், கண்டுகொள்ள மாட்டார்கள். அதை ஒரு கலை போன்றும் ஒரு விஷயமாக அதை கடந்து போய்விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்று வருகிற பொழுது மாத்திரம் அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது, ரோஷம் ஏற்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நோக்கமே வேறு. ஒரு பெண்ணாக இருக்கின்ற பொழுது ஒரு ஆண் தனக்காக உழைத்து, தனக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு தன்னுடைய கற்பொழுக்கத்தை ஒரு பெண்ணுக்காக, தான் மணந்து கொண்ட ஒரு பெண்ணுக்காக அவன் அர்ப்பணிக்கின்ற பொழுது, ஒரு பெண் ஒரு கணவனுடைய அந்த நிலைமையை அவள் நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் பெண்களை பற்றி கொடுமைப்படுத்துவதாக யார் சொல்வார்கள்? இந்த நவீன சிந்தனைவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். இப்படி ஏராளமான செய்திகள். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களில் அபசகுணம் இருக்கிறது என்று சொன்னார்கள். குறிப்பிட்ட சில விஷயங்களில் அபசகுணம் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன மாதிரியான விஷயங்களில்? வாகனம், அதே மாதிரி பெண்கள், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி வீடு. இந்த இதில் பெண்களை அபசகுணமாக ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்களா? அப்போ எந்த அடிப்படையில் பார்த்தார்கள்? ஒரு மனிதன் பெருமதியாக கருதக்கூடிய விஷயம். பொதுவாக அபசகுணம் பார்ப்பது என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் பெண்களை மதிக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தன்னுடைய திருமண வாழ்க்கைக்காக தெரிவு செய்கின்ற பொழுது ஒரு பெருமதியான ஒரு பொருளை தெரிவு செய்கிறான். இப்போ சாதாரணமான ஒரு பொருளை தெரிவு செய்கின்ற பொழுது 4-5 தடவைகள் ஒரு மனிதன் என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. ஆனால் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு பெண்ணை தெரிவு செய்கின்ற பொழுது அதிலே அவன் கடுமையான கரிசனை செலுத்துகிறான். கூடுதலாக அவன் என்ன செய்கிறான், யோசிக்கிறான், சிந்திக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஒரு வீடு வாங்க போகிறீர்கள், வீடு வாங்க போகின்ற பொழுது வீடு அபசகுணம் அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள்.
நீங்கள் ஒரு வீட்டில் தங்குகிறீர்கள் என்றால் அந்த வீடு உங்களுக்கு நிம்மதியை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். அப்போ கூடுதல் எதிர்பார்ப்பு உள்ள விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே மாதிரி பாருங்கள், இப்படி ஏராளமான ஹதீதுகள், ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த இடத்தில் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஒரு நீங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது குறுக்கே எது போனால், பெண்கள் போனால் தொழுகை அதை என்ன பண்ணிவிடும், முறித்து விடும் என்று சொல்லுவார். அது உண்மையாகவே தொழுகை பாத்திலாக்குவதை குறிக்குமா அல்லது உங்களுடைய தொழுகை குறைவுள்ளதாக நிறைவேறுமா என்பது சம்பந்தமாக அறிஞர்கள் மத்தியில் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த ஹதீதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் முன்னால் போனால் ஏன் தொழுகை முறிய வேண்டும் என்று இவங்க என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பார்கள். பொதுவாக பெண்கள் ஒரு மனிதர் பார்க்கின்ற பொழுது மனதிலே அவனுக்கு என்ன ஏற்படலாம், சலனங்கள் ஏற்படலாம். அப்போ தொழுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கின்ற பொழுது பார்வைகள் வந்து வேறு பக்கங்களுக்கு போகின்ற பொழுது அவனுடைய தொழுகையில் அது எதை ஏற்படுத்திவிட முடியும், சில குறைபாடுகளை ஏற்படுத்திவிட முடியும் என்கிற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள், இந்த மாதிரி ஏராளமான செய்திகள், இவைகள் பொதுவாக நம்முடைய அதாவது வகுப்பு மட்டங்களில் பேசப்படாவிட்டாலும் இன்றைக்கு இந்த ஹதீதுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் பல விமர்சனங்களுக்கு உட்பட்டு வருகின்ற காரணத்தினால், இப்போ உதாரணமாக கம்பேரட்டிவ் ரிலிஜன் படிக்கக்கூடியவர்கள், இப்போ அதாவது இன்றைக்கு நிறைய மாணவர்கள் வந்து மத ஒப்பீட்டாய்வு இந்த மாதிரியான பாடங்களை வந்து எங்கே எடுப்பாங்க என்றால் யூனிவர்சிட்டிகளில் எடுப்பாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ்லாம் பேணுகிறதா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, படிப்பிக்கின்ற பொழுது அங்கு பேசப்படுகின்ற ஹதீதுகள் எல்லாம் எந்த ஹதீதுகள் தான், இப்பொழுது நான் சொன்ன மாதிரியான ஹதீதுகள் தான். இந்த மாதிரியான ஹதீதுகளை முன்வைத்து அந்த பாடத்தை நடத்தக்கூடிய ஒருவர் இஸ்லாம் அல்லாதவராக இருப்பார். அந்த பாடத்துக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வளர்ந்தவர்கள். அப்போ ஆனால் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஒரு சமத்துவம் என்று போகின்ற பொழுது இந்த கருத்துக்களை, இந்த செய்திகளை இவர்கள் நம்முடைய மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டுகின்ற நேரத்தில் அவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறதா என்று என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்கள், சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான சில செய்திகளை அவசரப்பட்டு நாங்கள் என்ன பண்ணிவிடக்கூடாது, முடிவெடுத்து விடக்கூடாது. பார்க்கிறீர்கள், உங்களுக்கு ரோஷம் வருகிறது, வந்தவுடன் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல முடியுமா என்கிற ஒரு முடிவை எடுத்து உடனடியாக என்ன பண்ணிவிடக்கூடாது, இப்படி ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை அப்படி என்ன நாங்கள் என்ன வரக்கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது. அதாவது நவீன சிந்தனையாளர்கள் முரண்படும் ஹதீதுகள் என்ற இந்த பெண்கள் சம்பந்தமான ஒரு பட்டியலே இருக்கிறது. இவைகளுக்கு வந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஒன்று தேவைப்படுகிறது. அந்த தெளிவை நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொண்டோமையாக இருந்தால் ஹதீதுகளை நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை வரமாட்டோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்திலே எடுத்து காட்டினேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க ஆதாரங்களை பொறுத்தவரையில் இந்த மார்க்க ஆதாரங்களில் இருந்து இவங்க தெரிவு செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக எது அவர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் ஃபிக்ஹ் சட்டங்களிலே இருந்து என்ன பண்ணுவாங்க, தெரிவு செய்வார்கள். இதுக்கு சொல்லுவாங்க அல் இஹ்தியாராத்துல் ஃபிக்ஹிய்யா அல் முஆசிரா, நவீனவாதிகளின் ஃபிக்ஹ் தெரிவு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃபிக்ஹ் சட்டங்களை அங்குமிங்குமாக இருந்து என்ன பண்ணுவார்கள், தேர்ந்தெடுப்பார்கள். உதாரணமாக அல் இஹ்திலாத், இஹ்திலாத்னு சொன்னால் என்ன, ஆண்கள் பெண்கள் கலப்பு. ஆண்கள் பெண்கள் கலப்பை வந்து இஸ்லாம் ஆதரிக்கிறதா அல்லது அதை தடை செய்கிறதா, தடை செய்கிறது. பெண்களே நீங்கள் பாதை ஓரத்தால் போங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி லா யஹ்லு அன் ரஜுலுன் பிம்ராத்தின், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணுடனும் என்ன செய்ய வேண்டாம், தனித்திருக்க வேண்டாம். இப்படி ஏராளமான செய்திகள் ஆண் பெண் கலப்பை என்ன பண்ணுகிறது, தடை செய்கிறது.
இப்படியான ஹதீதுகள் நவீனவாதிகளுக்கு கடும் கவலை ஏற்படுத்தும். ஏன் ஏற்படுத்தும்? அவர்களுடைய நோக்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்போ பெண்களும் வெளியே வர வேண்டும், அவர்களும் சாதிக்க வேண்டும், அவர்களும் உயர்ந்த இலட்சியங்களுக்கு போக வேண்டும், பெண்கள் சாதிக்க வேண்டும், உயர்ந்த இலட்சியங்களுக்கு போக வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன இல்லை, தடை இல்லை. ஒரு பெண் நினைத்தால் வைத்தியராக வரலாம், அவர் நினைத்த இலக்குகளை இஸ்லாமிய முறைப்படி என்ன பண்ண முடியும், அடைய முடியும். ஆனால் இந்த மாதிரியான ஹதீதுகள் இந்த நவீனவாதிகளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. அப்போ இவங்க இது ஒரு ஃபிக்கு சட்டமா இல்லையா, கூடுமா கூடாதா? கூடாது என்று வந்தால் அது என்ன சட்டம்? ஃபிக்கு சட்டம். இப்போ இந்த மாதிரியான சட்டங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தளர்த்துவார்கள். தளர்த்துவதற்காக குர்ஆனிலிருந்தும் ஹதீதிலிருந்தும் தூரமான ஆதாரங்களை கொண்டு வருவார்கள். நாங்கள் உண்மையாக ஹதீதை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் லவாஹிருன் நுசூஸ், அதை எழுதி கொள்ளுங்கள், லவாஹிருன் நுசூஸ், ஆதாரங்களிலிருந்து பளிச்சென்று வெளியே தெரிகின்ற, ஆதாரங்களிலிருந்து பளிச்சென்று வெளியே தெரிகின்ற விஷயங்களை நாங்கள் எடுக்க வேண்டும். லவாஹிருன் நுசூஸ். லவாஹிருன் நுசூஸ், ஆதாரங்களிலிருந்து பளிச்சென்று தெரிகிற மாதிரியான விஷயங்களை எடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். அதனால பாத்தினியாக்கள் என்பவர்கள் யார்? உள்ரங்கமான கருத்து தான் அவங்க எடுப்பாங்க, பாத்தினியாக்கள். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் மயத்தபாதர் இல திஹன், ஒரு ஹதீதை பார்த்தவுடன் முதலாக அந்த ஹதீதினுடைய வாசகம் எதை சொல்கிறதோ அதைத்தான் எடுப்பார்கள். ஆனால் இவங்க உதாரணமாக இந்த ஆண் பெண் இஃப்திலாத், கலப்பை நியாயப்படுத்துவதற்காக எப்படியான ஆதாரங்களை கொண்டு வருவார்கள்? உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த யாரவ பல்கிஸ் என்று சொல்கிறார்கள், அவன் யாரோடு பேசினா? சுலைமான நபி அவர்களோடு பேசினா. இங்கே பாருங்க, ஒரு நபியே என்ன பண்ணியிருக்கிறார்கள், இதில் எங்கேயாவது ஆண் பெண் கலப்புக்கு ஆதாரம் இருக்கிறதா? அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் தான் அஸ்லம் தூ, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதிலிருந்து உங்களுடைய நோக்கம் எதாக இருக்கிறது? இன்னொரு நபியுடைய உதாரணத்தையும் சொல்லுவார்கள். யார் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அவர்களை எங்கே விட்டுவிட்டு, மக்காவிலே விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு ஜுர்ஹும் கிளையினர் வந்தார்கள். ஜம்சம் என்கிற அந்த நீரின் அருகாமையிலே ஒரு குடி அமர்வை ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்பொழுது ஒரு கூட்டம் வந்தது ஹாஜரா அவர்கள் இருந்த பொழுது. பார்த்தீர்களா, நபியுடைய அதாவது மனைவி பேசியிருக்கிறார்களா இல்லையா? இது எவ்வளோ தூரமான ஒரு உதாரணம். இதில் ஏதாவது ஒரு ஆண் பெண் கலப்புக்கான ஒரு விஷயம் இருக்கிறதா? அதே மாதிரி இன்னொரு நபியினுடைய குர்ஆன் வசனத்தை, அதாவது சம்பவத்தையும் சொல்லுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபஜாத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, நாணத்தோடு ஒரு பெண் வந்தால், அங்கே பக்குவம் சொல்லப்படுகிறது, அங்கே ஒழுக்கம் ஊட்டப்படுகிறது. அந்த பெண்மணி தேவையானதை பேசிவிட்டு தன்னுடைய அந்த விஷயத்தை தன்னுடைய தந்தையிடத்தில் தான் போய் சொல்லுகிறார்கள். அவ்வளோ பக்குவமான ஒரு சம்பவத்தை எதுக்கு ஆதாரமாக காட்டுவார்கள் என்று சொன்னால், எதற்கு? ஆண் பெண் கலப்புக்கு ஆதாரமாக காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அப்போ இதில் வரம்பு மீறுகிற சில வார்த்தைகள் அவர்களிடத்தில் இருக்கும். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி வரம்பு மீறுகிற விஷயங்கள் இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சாதாரணமாக பெண்கள் போய் கேள்வி கேட்டார்கள், மார்க்க விளக்கங்களை அது இங்கு சாதாரணமாக என்ற வார்த்தையை இடையே சொருகி விடுவார்கள். அப்போ ஒரு மார்க்க கேள்வியை கேட்க போன ஒரு சந்தர்ப்பத்தை அதை எப்படி மாற்றுவாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சாதாரணமாக பெண்கள் போய் என்ன பண்ணினார்கள்? கேள்வி கேட்டார்கள். அப்போ நாங்களும் என்ன செய்ய முடியும்? ஆண்கள் பெண்கள் சகஜமாக அறிவை என்ன பண்ணிக்கொள்ள முடியும்? ஒரு ஆசிரியத்தில் பெண் கற்பது தவறு என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், சில எல்லை மீறல்களான சொற்கள் சாதாரணமாக அப்படியான அப்போ இதை கேட்குற நம்முடைய இளைஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும்
இப்பொழுது நவீனமான ஒரு காலத்தில் இருந்த விஷயம் எல்லாம் இருந்திருக்கிறதோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக ஹதீதுகளை வாசித்து பார்த்தோமையாக இருந்தால் சஹாபி பெண்கள் ஒன்றில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் அதுவும் மிக நாணத்தோடு கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் எப்படி என்று சொன்னால் தங்களுடைய கணவன்மார்களை தங்களுடைய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு ஹதீதை சொல்கிறேன். அதாவது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பெண்கள் சொல்கிறார்கள், கலபனா அலைக்கர் ரிஜால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை பி ஹதீதிக்க, நீங்கள் நிறைய ஹதீதை சொல்கிறீங்க, ஆண்கள் வந்து உங்களிடத்திலே கூடுதலாக படித்துக் கொள்கிறார்களே அல்லாஹ்வுடைய தூதர். கலபனான மிகைத்து விடுகிறார்கள். அப்போ உங்களிடத்தில் கூடுதலான அவகாசத்தை ஹதீதை வந்து ஆண்கள் தான் உங்களிடத்தில் இருந்து படித்துக் கொள்கிறார்கள். அப்போ இது வந்து அந்த பெண்களே சாட்சி. அப்போ கலபனா காலிபுன்னு சொல்வார்கள். காலிபுன்னு சொல் கேள்விப்பட்டிருப்பீர்களா? காலிபனால என்ன பெரும்பான்மைக்கு சொல்வார்கள். அப்போ பெரும்பான்மை ரசூலுல்லாஹ்விடத்திலே பெண்கள் அதிகம் சகஜமாக இவங்க சொல்கிற வியூவில் இவங்க சொல்லக்கூடிய அந்த பார்வையில் பெண்கள் ஆகவும் சகஜமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போகக்கூடியவர்களாக வரக்கூடியவர்களாக கதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இப்படி அந்த பெண்கள் சொல்லியிருப்பார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களில் பெண்களிடத்திலே போய் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மார்க்கத்தின் தூதுத்துவத்தை சொல்லக்கூடிய கடமையில் இருந்தார்கள். பெருநாளுடைய தொழுகை வருகின்ற பொழுது பெருநாளுடைய பயான் ஒன்று ஆண்களுக்கு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியத்துவம் கருதி எங்கே போவார்கள்? பெண்களிடத்திலே போவார்கள். போய் அவங்களுக்கு நீங்கள் அதிகம் சதக்கா செய்யுங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் தங்களுடைய ஆபரணங்களை கழட்டி கொடுப்பார்கள்ங்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஆண் பெண் கலப்புக்கான ஆதாரம் கிடையாது. அங்கே ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்தை நினைவூட்டுறாங்க, சதக்காவை நினைவூட்டுகிறார். பக்குவமான சூழல்கள். இந்த பக்குவமான சூழல்களை எல்லாம் எப்படி எடுத்து காட்டுவது? ரசூலுல்லாவே எதை அந்த சமுதாயத்திலே அப்படி இருந்திருக்கிறது. அப்போ நாங்களும் இதை பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த மாதிரி பல வியாக்கியானங்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய அதாவது குழந்தைகள் பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரியான சிந்தனைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே. அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரியான ஹதீதுகளை பார்ப்போம். உதாரணமாக அதாவது ஃபங்க்ஷன்கள் எல்லாம் நடக்கும் தானே, ஃபங்க்ஷன்கள். இப்போ இன்றைக்கி பல வகையான கெதரிங் எல்லாம் நடக்குது என்ன, ஈவெண்ட்ஸுகள். பெச் 1995 பெச் இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன், ரீயூனியன், மீண்டும் என்ன பண்ணுவது, ஒன்று கூடுவது, இப்படியான ஃபங்க்ஷன்கள். இப்போ இதை ஒரு ஆள் போய் உதாரணமாக சொல்லுகிறார், ஏன் இந்த கலப்பு, பழைய நினைவுகளை எல்லாம் பேசி அன்றைய காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதையெல்லாம் இவங்க வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, நினைவூட்டி சகஜமாக சந்தோஷப்படுவார்கள். இப்போ இஸ்லாத்துடைய யதார்த்தமான மனச்சாட்சி பார்வையில் இது சரியா? இஸ்லாத்தினுடைய யதார்த்தமான ஒரு பார்வை இருக்கிறது, அது சரியா? பழைய பாவங்களை மீண்டும் கதைக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அல்லது பழைய காலத்தில் ஏற்பட்ட தவறுகள் மீண்டும் அந்த எண்ணத்தில் என்ன வர முடியும், திரும்பவும் ஊசலாட முடியும். ஷைத்தான், அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான் மூணாவது இருக்கான்னு சொன்னாங்க. நீங்கள் 2 பேர் இருந்தால் மூணாவது ஷைத்தான் எல்லா வகையான மதாஹில்கள் நுழைவாயல்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பார்த்து. இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்கள், கொண்டாட்டங்கள், இந்த ஈவெண்ட்ஸுகள், இப்போ இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நாம் கேட்டமையாக இருந்தால் ஆதாரம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து ஆதாரம் இருக்கே? உதாரணமாக கேள்வி கேட்டது அது என்ன தொழுகை? நீங்கள் நெருங்கிட்டீங்க. பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகையில் பேசினது இல்லை. பெருநாள் தொழுகையில் பெண்களும் கலந்து கொண்டது. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த பகுதிக்கு போனேன், அந்த ஆமாம் அதுதான் சொல்கிறேன். ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்து காட்டுகிறார்கள் சமுதாயத்திற்கு, வித்தியாசமானது. பெண்களும் ஆண்களும் யஷ்ஹதுன தஅவத்தல் முஸ்லிமீன் வ தக்பீரஹும், முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய தக்பீரில் அந்த பெண்களும் கலந்து கொள்வாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் என்பது கொண்டாட்டம் தான். முஸ்லீம்களுக்கு 2 பெருநாள் இருக்கிறது. அந்த பெருநாள் என்று வாசகம் வந்தால் மட்டும் போதும், இவங்களுக்கு அது இதாக மாறிவிடும், சந்தர்ப்பமாக மாறிவிடும். அதே மாதிரி ஜமாத்து தொழுகை. ஜமாத்து தொழுகை என்பது அல்லாஹோடு உரையாடுவதற்காக வரக்கூடிய நிலைமை.
அப்போ ஐவேளை தொழுகைக்கு சஹாபி பெண்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள், எனவே ஆண் பெண் கலப்பு என்று சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ இந்த ஆதாரங்களை இவங்க எடுத்து காட்டுகின்ற பொழுது நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி பார்த்தார்கள், இவங்க அதை எப்படி பார்க்கிறார்கள் என்கிற அந்த சரியான பார்வை நமக்கு, அதான் மிக நுணுக்கமான இந்த நவீன சிந்தனை போக்கு என்பது மிக நுணுக்கமான ஒரு பிரச்சனை என்பதை சகோதரர்களை மிக கவனமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, கையாள வேண்டியிருக்கிறது. ஆனால் எச்சரிக்கிற ஹதீதெல்லாம் விட்டுருவாங்க, வாசுக்கு உள்ள ஹதீதுகளை எடுத்துக்கொள்வார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக்கும் வத்துஹூல அலன்னிசா, பெண்களிடத்தில் நீங்கள் அதிகம் சென்று வருவதை உங்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன், எச்சரிக்கிறேன். அப்போ கேட்குறாங்க, ஹம்முங்கிறாரு மதினியை, ஒரு அதாவது திருமணத்தில் இருக்கக்கூடிய கணவனுடைய சகோதரன் சகோதரி, மனைவியினுடைய சகோதரன் சகோதரி, இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, அல் ஹம்மு அல் மௌத்து என்று ரசூலுல்லாஹ் மௌத்து என்று சொன்னார்கள், அது ஆபத்தானது அப்படி என்று சொன்னார்கள். இந்த மாதிரியான ஹதீதுகளை பெருசாக கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இந்த ஹதீதுகள் தெளிவாக இதுக்கு மாற்றி வியாக்கியானங்கள் சொல்லலாமா, இந்த மாதிரியான ஹதீதுகளில் இந்த மாதிரியான செய்திகளை மாற்றி விளக்கம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, விளங்கலை, அது சமூக பணி செய்வதற்காக, அப்படியான அந்த ஆக்டிவிட்டீஸுகளில் என்ன பண்ணுவதற்காக, கலந்து கொள்வதற்காக, இப்படி பல உதாரணங்கள். ஆமாம், இது ஒரு தனியான ஒரு தலைப்பு இன்ஷா அல்லாஹ். சரியா, பெண் உரிமை அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த மாதிரி ஒரு நாள் வகுப்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ ஆமாம், இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் நாங்கள் கூடுதலாக சொல்வதானால், இப்போ பெண்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுவதாக இருந்தால் அவங்க எங்கேருந்து வெளியே போகணுமா, வீட்டிலிருந்து வெளியே போக வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். வாய்ப்புகள் என்று சொன்னால் என்ன, கல்விக்கான வாய்ப்பு, முன்னேறுவதற்கான வாய்ப்பு. அதில் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, தைசுரு ஜவாஜ், ஒரு பெண்ணுக்கு ஒரு துணையை தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பு அந்த பெண் வெளியே போனால் அப்படின்னு சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்ல வேண்டாம், பள்ளி வாயில்களுக்கு பெண்கள் வர வேண்டும், அவங்க ஊக்குவிக்கிறாங்க, பள்ளி வாயில்களுக்கு பெண்கள் வர வேண்டும். அந்த பள்ளிக்கு எப்படி வர வேண்டும் என்பதே ஒரு பெரிய ஒரு தலைப்பு. ஆண்கள் வருகிற வாசல் தான் யாருக்கும் இருக்க வேண்டும், பெண்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ பெண்களுக்கு பின்வாயில் பொதுவாக போட்டிருப்பாங்க, அல்லது ஓர பக்கத்தால் மேலால் ஏறி போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் ஒரு பாகுபாடுன்னு சொல்கிறார்கள். அப்போ ஆண்கள் எந்த வாசலினூடாக இதுக்குள்ளே வருவாங்களோ, மஸ்ஜிதுக்குள்ளே வருவாங்களோ, அதே வாசலூடாக தான் யாரும் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஆண்கள் எப்படி பயான் நடத்துகிறார்களோ, ஹுதுபா ஓதுகிறார்களோ, அதே மாதிரி யாரும் எந்த அதிகாரம் யாருக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது, அவங்களும் அதை செய்யணும். அப்போ இது என்ன செய்யணும்னா, இப்படி சொல்லிட்டு ஆரோக்கியமான ஒரு சூழலில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை துணையாக பெற்றுக்கொள்வதாக இருந்தால், ஆரோக்கியமான சூழலில், அந்த வார்த்தையை பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை கிடைக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமான சூழலில் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு எப்பொழுது வருகிறது என்றால், பெண்கள் இங்கிருந்து வெளியே போக வேண்டும். பெண்கள் வெளியே போவதிலே தடை கிடையாது. அவர்கள் பேணுதலாக மார்க்க அடிப்படையில் மகரம் உறவுகளோடு தங்களுடைய ஈமானையும் மார்க்கத்தையும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக போகலாம். அதில் எந்த ஒரு தடையும் இஸ்லாம் வைத்திருக்கிறதா? ஆனால் இவங்க சொல்லுகிற பொழுது என்ன என்று சொன்னால், கதவை மூடி பெண்கள் உள்ளே தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது மாதிரியான ஒரு சித்தரிப்பை என்ன பண்ணுவார்கள். ஆனால் இஸ்லாம் பேணுதல் என்கிற வகையில், பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பு என்கிற வகையில் அதை சொல்லுகிறது, ஊக்குவிக்கிறது. வகர்ன ஃபி புயூத்திகுன்ன, உங்களுடைய வீடுகளோடு நெருக்கமாக இருங்கள். வலா தபர்ரஜன தபருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலிய கால பெண்கள் வெளிப்பட்டு திரிந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீர்கள், வெளிப்பட்டு திரி. இந்த மாதிரி குர்ஆன் வசனங்கள் வந்த உடனே அது அவங்களுக்கு என்னது, கஷ்டமாக அமைகிறது. இதுக்கு வேறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூலுல்லாஹ் எப்படி திருமணம் செய்தார்கள், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தி தூரமான சில ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலக் என்கிற அந்த போருக்கு போகிற நேரத்தில் ஜுவைரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படித்தான் என்ன செய்தார்கள், சந்தித்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ இதை சொன்ன உடனே ஒரு இளைஞன் எப்படி யோசிப்பான், அப்போ எங்களுக்கும் சந்தித்து என்ன பண்ணிக்கொள்ள முடியும், பேசி உலாவி. ஆனால் உண்மையாக அந்த ஹதீதை பார்த்தால் அந்த ஹதீதுக்கும் இவர்கள் சொல்வதற்கு மத்தியிலே எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும்.
அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அந்த இடத்தில் அவர்கள் வந்து போர் கைதிகளாக வருகிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸுக்கு கீழால் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வருகின்ற பொழுது அப்போ முக்காத்தபா என்கிற ஒரு முறை இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு காசை தந்துவிட்டு அங்கே அது விடுதலையாகி கொள்கிற ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸுடைய பொறுப்புக்கு கீழால் வந்து விட்டேன், நான் உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் வருவதற்கு விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த பொறுப்பை நீக்கிற அந்த காசையை கொடுத்தால் அந்த பொறுப்பில் இருந்தால் விடுபட்டு விடுவா, அவள் வந்து சுதந்திரமாக மாறி விடுவா. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமையில் பரிதாபப்பட்டு பெண்களுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக கருணை உள்ளவர்கள், இந்த உம்மத்தின் மீது ஆக கருணை உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய தூய்மையாக நடந்து கொண்ட ஒரு நிலை தான் அது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள், அப்படி என்று சொன்னால் உங்களை நான் விடுவித்து விடுகிறேன், உங்களை உரிய முறையில் மணந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அதுக்கு உடன்பட்ட நேரத்தில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்ணுகிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். இதில் என்ன இருக்கிறது, சந்தித்து என்று சொல்லுகிற பொழுது நீண்ட காலம் சந்தித்தது மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை என்ன பண்ணி உண்டு பண்ணி அதை இளைஞர்களுடைய மனதில் போட்டு அதற்கு ஒரு மார்க்க அங்கீகாரத்தை என்ன பண்ணி விதைத்து இன்றைக்கு இளைஞர்கள் சிதைக்கப்படுகின்ற ஒரு கலாச்சார சூழ்நிலையில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதனால தான் பாருங்கள், இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாங்கண்டா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்க இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான ஒரு ரோஷமுள்ள பெண்மணியார் ஆயிஷா ரலியல்லாஹு. அவங்களே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அழகிய திருமண முறையை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை இந்த மாதிரியான உள்நோக்கம் கொண்டவர்கள் எப்படி மாற்றி விடுகிறார்கள், ஆண் பெண் கலப்பிக்கான ஒரு விஷயமாக மாற்றி விடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபமா அலமு இம்ரஅத்தன் கானத் அஅலம பரக்கத்தன் அலா கௌமிஹா மின்ஹா. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட பரக்கத்து நிரம்பிய ஒரு பெண்மணியை நான் கண்டதே கிடையாது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பக்குவத்தையும் நாணத்தையும் அவர்களிடத்தில் இருந்த நற்பண்புகளையும் பரக்கத்தையும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஹதீத் எங்கிருக்கிறது, இந்த சிந்தனையாளுடைய சிந்தனை போக்கு எங்கிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை. ஆக இப்படி பல விஷயங்கள் இதில் இருப்பதை நாங்கள் பார்க்க. இன்னொன்று சொல்லுவாங்க அம்னுல் ஃபித்னா. அம்னுல் ஃபித்னா என்றால் என்ன, அதாவது ஒரு குழப்பம் இல்லை என்று சொன்னால் தவறான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் பேசிக்கொள்ளலாம். ஆண்கள் பெண்கள் பார்வையை தாழ்த்துதல் என்கிறது எதில் வருகிறது என்று சொன்னால் ஃபசாதுக்கு இடம்பாடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த சட்டம் பார்வையை தாழ்த்துதல் என்பது. அப்படி இல்லை என்று சொன்னால் பார்த்து கொள்வதில் தவறில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வியாக்கியானமெல்லாம் எங்கிருந்து வருகிறது, மார்க்கத்தின் மீது உள்ள ஒரு வகையான அகீதாவின் மீது உள்ள ஒரு வகையான அந்த எண்ணத்தின் காரணமாக தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மாதிரியான வியாக்கியானங்களுக்குள் நுழைவதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் நாங்கள் அவதானிக்கிறோம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, அதே மாதிரி இறுதியாக ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சட்டங்களை இந்த நவீனவாதிகள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதற்கு அடுத்த ஒரு விஷயம். இது எத்தனாவது அடுத்த விஷயம், 4வதா 5வதா ஹைர். இப்போ மார்க்க சட்டங்களை பொறுத்தவரையில் 2 வகை இருக்கிறது. ஒன்று அல் இல்சாம், இன்னொன்று அல் மன். அல் இல்சாம் வல் மன் என்று சொல்லுவார்கள். இப்போ தொழுங்கள் அப்படி என்று சொன்னால் இதில் தொழுங்கள் என்று நமக்கு இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, நமக்கு ஏவுகிறது, கட்டளை பிறப்பிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வட்டிக்கு கொடுக்காதீர்கள் என்றால் அல் மன் இது என்ன பண்ணுகிறது, தடை செய்கிறது. இந்த ஏவுவதும் தடுப்பதும் இந்த நவீனவாதிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ தொழுங்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு ஏவல் வருகிறது. இப்போ உள்ள காலம் என்னென்றால் சுதந்திரத்தை எதிர்பார்க்குற ஒரு காலம் தானே. சுதந்திரவாதம் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக அந்த சுதந்திரவாதம் எப்படியெல்லாம் தோன்றியது என்பது ஒரு தனியான விஷயம். இப்போ இந்த சுதந்திரவாதம் உள்ளவர்கள் என்ன எப்படி ஊக்குவிக்கிறார்கள் என்றால், ஏவல் என்ற ஒன்று எதில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை.
இந்த ஏவல்னு ஒன்று இருக்கிறதா இருந்தால் அந்த மார்க்க ஆதாரம் நம்மளை என்ன பண்ணுகிறது? அந்த மார்க்க ஆதாரம் நம்மளை என்ன பண்ணுகிறது? அவங்களுடைய பார்வையில் அடிமைப்படுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது. இப்போ இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் நம்மை கட்டுப்படுத்துகிறதா இல்லையா? அதனால் நமக்கு என்ன பேரே வந்திருக்கிறது? முஸ்லீம் என்ற பேரே வந்திருக்கிறது. அப்போ முஸ்லீம் என்று சொன்னால் என்ன? முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவன் தான். அப்போ நாங்கள் கட்டுப்படும் பொழுது முழு திருப்தியோடு கட்டுப்படுறோம். எங்களோட மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் கிடையாது. நாங்கள் விரும்பி கட்டுப்படுகிறோம். அப்படித்தான் யார் கட்டுப்பட்டார்கள்? சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்கள். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கா இல்லையா? எந்த இதில் ஹைபருடைய நேரத்தில் என்ன ஹுமுருல் அஹ்லியா, ஹுமுருல் அஹ்லியாங்கள் நாட்டுக்கழுதை வந்து ஏற்கனவே ஹலாலாக ஆக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு. அப்போ அவங்க அந்த கடும் பசி, அப்போ தான் ஹதீஸில் வருதுன்னு நினைக்கிறேன், கடும் பசியினால் சாப்பிடுவோமான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சட்டியில் என்ன வேகி கொண்டிருக்கிறது? அந்த இறைச்சி வந்து வேகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது உடனடியாக சட்டம் வருகிறது, எது தடை செய்யப்பட்டது என்று சொல்லி. ஹுமுருல் அஹ்லியா உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று சட்டம் வந்தவுடன் உடனடியாக அவர்கள் சட்டியை என்ன பண்ணினார்கள்? விரட்டி போட்டார்கள் என்கிற செய்தி நாங்கள் பார்க்கோம். அப்போ கட்டளை வந்தவுடன் கட்டுப்படுவது தான் முஸ்லீம். அவனுடைய அறிவு, சிந்தனை, அவனுடைய எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக சரணடைய வைக்க வேண்டும். அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாம் முஸ்லீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிதானே? ஹனீஃபன், அவர் தவறான பாதையிலிருந்து முழுமையாக இதன் பக்கம் அவர் சாய்ந்து விட்டார், இஸ்லாத்தின் பக்கம் முழுமையாக சாய்ந்து விட்டார். இப்போ நாங்கள் மார்க்க ஆதாரங்களை அணுகின்ற பொழுது எப்படி முழுமையாக சாய வேண்டும்? சஹாபாக்கள் எப்படி முழுமையாக மார்க்க ஆதாரங்களுக்குள் சாய்ந்தார்களோ அப்படி சாய வேண்டும். அப்படித்தானே இந்த செய்தியும் வருகிறது. சாராயத்தை அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை கலாச்சாரமாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சட்டம் வந்தவுடன் அது ஆறுகள் போன்றும், அந்த அளவுக்கு சொல்கிறார்கள், ஆறுகள் போன்று அது என்ன செய்தது? தெருக்களிலும் அங்கும் இங்கும் கொட்டப்பட்டிருந்தனங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ கட்டாயம் ஒரு கடமை என்று வருகின்ற பொழுது உடனடியாக என்ன பண்ணிவிட வேண்டும்? உடனடியாக அதற்கு கட்டுப்பட வேண்டும். இது வந்து நிறைய செய்திகளை பார்க்குறோம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டிருக்கிறவங்க திடீர்னு செருப்பை கழட்டிட்டாங்க. செருப்பை கழட்டின உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? செருப்பை கழட்டி விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அசைவு எல்லாத்தையுமே பின்பற்றுவதில் அவ்வளோ ஆர்வமாக இருந்தவர்கள். இப்போ ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு பார்க்குறாங்க, எல்லா சஹாபாக்களும் என்ன பண்ணிக்கிறாங்க? செருப்பை கழட்டிக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் கழட்டினீங்க? நீங்கள் கழட்டினீங்க, அதை பார்த்து நாங்களும் கழட்டினோம். இல்லைப்பா, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, என்னுடைய செருப்பில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நஜீஸ் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி வஹி அறிவிக்கப்பட்டது, அதனால நான் கழட்டினேன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். அப்போ அந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிற விஷயம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம் சகோதரர்களே. நாம் இத்தனை நேரங்களும் பேசியதனுடைய முழு சார அம்சமே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கட்டுப்படுதல் தான் இருக்கிறது. நாம் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் கட்டுப்படுதல் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இந்த இஸ்லாத்தினுடைய இந்த நவீன சிந்தனையாளருடைய போக்கு எப்படி இருக்கின்றால், இஸ்லாம் வந்து ஒரு வகையான மெடிடேஷன் மாதிரி தான். அவங்களுக்கு மெடிடேஷன் தான் ஒரு வகையான தியானம் மாதிரி. நீங்கள் தொழுதா உங்களுக்கு பெட்டர், தொழுதா ஒரு அந்த மாதிரி உடற்பயிற்சியின், அதாவது அது பல வகையில் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து நோன்பு நோக்கிறது உங்களுக்கு என்னது? நல்லது உங்களோட இதை உங்களை வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது. சிலாக்கள் வந்து அந்த இபாதத்துகளை எதாவே ஆக்கிறது மொத்தமாக ஆரோக்கியத்துக்கு. இப்போ அஸ்ஸலாத்து ஹைர் மௌதுன்னா தொழுகை வந்து நல்ல ப்ராக்டிஸ். இப்போ அவங்கள தொழக்குள்ளையில் எண்ணம் வந்து நான் நல்லா என்ன பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு. அது தவறா இல்லையா? அது தொழுகையினுடைய சைடு நன்மைகள் அது இருக்கலாம். தொழுகையினுடைய அசுல் அதா நம்ம முழுமையாக யாருக்கு கட்டுப்படுறோம்ங்கிறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம்ங்கிறது. ஆனால் இவங்க வந்து நவீன சிந்தனை வந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதில்லை. சில நேரம் அவர்கள் ஊக்குவிக்கவும் செய்கிறார்கள். நிறைய திக்ரு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எழுத்துக்களை நீங்கள் பார்த்தீர்களையாக இருந்தால் அதிகம் திக்ரு செய்யுங்கள் அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதெல்லாம் எந்த மட்டத்துக்கு என்றால், உங்களை அந்த சட்டம் என்ன பண்ணாமல் இருக்கும் வரை, கட்டுப்படுத்தாமல் இருக்கின்ற வரை. நீங்கள் விரும்பினால் அதை உங்களுடைய நிலவுக்கு மஸ்லஹத்து நஃப்சி, அதை எப்படி சொல்லுவாங்க?
மஸ்லஹத்து நஃப்ஸி, தன்னுடைய நலனுக்காக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பிடிப்பு வருமா இஸ்லாத்தில்? இப்படி சொன்னால் இஸ்லாத்தில் பிடிப்பு வருமா? வராது. இது என்ன செய்கிறது என்றால் இபாதத்துக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு இடைவெளி உண்டு பண்ணுகிறது. இந்த நவீன சிந்தனையுடைய போக்கு என்னென்றால் இபாதத்துக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் எங்களுக்கும் இடையில் எதை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது? இடைவெளிகளை அகற்றி கொண்டே. அதுக்கு எந்த சூரத்தில் வரையிலுமோ அந்த எல்லா சூரத்திலையும் அவங்க என்ன செய்வாங்க? எல்லா வழிகளிலையும் வந்து அந்த இடைவெளிகளை அகட்டி கொண்டே என்ன செய்வார்கள்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை இருப்பார்கள். அப்போ இதனுடைய விளைவு என்ன? நான் இந்த வகுப்பை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயம், ஜஹமியாக்களுடைய ஒரு விஷயம் சொன்னேன். என்ன ஜஹமியாக்களுடைய விஷயம்? சொர்க்கம் நரகம் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும். இப்போ மார்க்க ஆதாரங்கள் ஆப்ஷனில் வச்சா யாருக்கு என்ன பயம் இருக்க போகுது? நாம் தொழுகிறது நம்முடைய பிசிக்கல் நலவுக்காகன்ட்டு ஒரு நினைக்கிற ஒருத்தனுக்கு அல்லாஹ்வோட பயம் பெறுமா? இந்த மன ஆறுதல், நான் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் என்ன செய்கிறேன், திக்ர் செய்கிறேன்னு நினைக்கிறவனுக்கு அல்லாஹ்வுக்கான திக்ர் செய்கிற எண்ணம் வருமா? வராது. இது முதலாவது அடிப்படை. ரெண்டாவது அடிப்படை என்ன? அதை நான் உங்களுக்கு இடையில சொல்லியிருந்தேன். தண்டனைன்ற ஒரு விஷயமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து அறிஞர்கள் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள், தொடாதவர் இஸ்லாத்தில் இருப்பாரா இல்லையாங்கிற அளவுக்கு அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இடையில் உள்ள இடைவெளி இதுதான், தொழுகை தான் என்கிற அளவுக்கு ஹதீதுகள்லாம் வந்திருக்கின்றன. அப்படி பேசிக்கொண்டு இருக்கக்குள்ள தொழுகையை நீங்கள் வந்து உங்களோட ஆறுதலுக்காகத்தான் தொழுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளோ பாரதூரமான ஒரு நிலைப்பாடு இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது. அப்போ தண்டனையும் இல்லை, மறுமை நாளுடைய எச்சரிக்கையும் இல்லை. இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையை வாழ்பவருக்கு எது கட்டுப்படுத்தும் அவரை? இந்த உலகத்திலே ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவது இறையச்சம். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்தகில்லா ஹைதுமா குந்தாண்டாங்க. எங்கிருந்தாலும் பாருங்கள், ரசூலுல்லாஹ் இவங்க சொல்கிற மாதிரி எங்கே இருந்துட்டு சொல்கிறாங்க? இவங்களோட பார்வையில் பாலைவனத்து காலத்திலிருந்து சொல்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிற வாசகம் என்ன? ஹைதுமா, எங்கிருந்தாலும். ரசூலுல்லாஹ் இவர்களுக்கே சொன்னது போல் அல்லாஹ்வுடைய சொல்லுவது போன்று இருக்கிறது சகோதரர்கள். ஹைதுமா என்ன? எங்கே வேண்டுமானும் இருந்து நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு தவறு செய்தால் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? தௌபா செய்து நன்மை ஒன்றை பிரதியாக செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ இந்த இறையச்சம் என்கிற அடிப்படை தூணே இந்த இடத்தில் என்ன செய்யப்படுகிறது? நிர்மூலமாக ஆக்கப்படுகிறது. இதில் இருந்து சமூகத்தை பாதுகாக்கணும். அதுதான் இன்றைய இந்த மார்க்க ஆதாரங்களை அணுகுவது எப்படி என்ற தலைப்பினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது சகோதரர்களே. ஆகவும் இறுதியாக ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அதாவது அன்புள்ள சகோதரர்களை, இந்த நவீன சிந்தனையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மார்க்க சட்டங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், பார்வைக்கு தெரியும் சட்டங்கள் ஒன்றென்ன, பார்வைக்கு தெரியும் சட்டங்கள். இன்னொரு வகையான சட்டம் இருக்கிறது, விஷயம் இருக்கிறது என்னவென்றால், அதாவது பெருமானங்கள் உணர்ந்து கொள்ள முடியுமான விஷயங்கள். அல் மஆனி என்று சொல்லுவாங்க. அல் மஆனி என்று சொல்லுவார்கள், உணர்ந்து கொள்ள முடியுமான விஷயம். இப்போ உதாரணமாக வந்து நேர்மை வந்து கண்ணால் பார்க்கலாமா? பார்க்க முடியாது. அப்போ நேர்மை வந்து உணர முடியுமான ஒரு விஷயம். அப்படி நம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து மஆனியில் சேரும். கண்ணால் பார்க்க முடியுமான சட்டங்கள்ங்கிறது என்ன? தொழுகை, ஹஜ்ஜி, இந்த மாதிரியான கண்ணால் பார்க்க முடியுமான சட்டங்கள். அதே மாதிரி வெளித்தோற்றங்கள். இவங்களுடைய ஒரு நிலைப்பாட்டு இருக்கிறது. எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையில் நேர்மையில் தான் கவனம் செலுத்த வேண்டுமே ஒழிய, அதில் தான் கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டுமே ஒழிய, காட்சிகளுக்கு என்ன பண்ண தேவையில்லை, முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள். காட்சி முக்கியம் இல்லை, எதுதான் முக்கியம் என்பாங்க? கருத்து முக்கியம் என்பார்கள். காட்சி முக்கியம் இல்லை, எதுதான் முக்கியம்? கேட்குறதுக்கு வந்து எப்படி தான் இருக்கிறது, அழகாக இருக்கிறது. காட்சி முக்கியம் இல்லை, எது அவசியம்? கருத்து முக்கியம் என்பார்கள். இது ஏன் சொல்கிறாங்க? ஏனென்றால் பொதுவாக இத்திபா, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய செயற்பாடையும் அவதானித்து பின்பற்றுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஆடை அணிந்தாங்க, ரசூலுல்லாஹ் என்ன எப்படி ஒரு இஸ்ரத்துல் மூமினி
இலா அன்சாஃபி சாக்கைஹி, ரசூலுல்லாவுடைய கீழாடை வந்து எப்படி இருக்கும் என்றால் கரண்டை காலுக்கு மேலே இருக்கும். மா அஸ்பல மினல் காபைனி பின்னார், கரண்டை காலுக்கு கீழால் போகிறது எங்கே, நரகத்திலே என்று ரசூலுல்லாஹி சொல்றார். இப்போ இது ஒரு ஆடை காட்சி. இவங்களுடைய பார்வையில் இது என்னது? ஆடை காட்சி. நம்முடைய பார்வையில் இது என்னது? இத்திபா, இது சட்டம், இது அல்லாஹ்வுடைய சட்டம். நாங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? ஃபாலோ பண்ணுறோம். அவர்களுடைய பார்வை இது ஒரு காட்சி. அப்போ காட்சின்னு என்ன சொல்லி வருகிறீர்கள்? ஒருவர் கரண்டை காலுக்கு மேலே உடுத்தாலும் சரி, கீழே உடுத்தாலும் சரி, அது முக்கியம் இல்லை, பெருமை இல்லாமல் இருந்தால் சரி. இப்போ கரண்டை காலுக்கு கீழே உடுக்கலாமா இல்லையங்கிறது ஒரு விஷயத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனை வந்து எப்படி என்று சொன்னால், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உடுத்துக்கொள்ளுங்கள், பெருமை இல்லாமல் இருந்தால் சரி. அப்போ இந்த பெருமைங்கிறது என்ன? கருத்தா காட்சியா? கருத்து. அப்போ இவங்க இந்த சிந்தனைப்படி கருத்துக்குத்தான் முக்கியத்துவம், காட்சிக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் வெளிரங்கமான தோற்றப்பாடுகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏராளமான நூற்றுக்கணக்கான நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை இது என்ன பண்ணுகிறது? சிதைப்பதற்கான ஒரு வழியை இங்கு தேடுகிறார்களா இல்லையா சகோதரர்களே? தாடியை வந்து இவங்க சாதாரணமாக வலித்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு நபர் வந்து சில நேரம் அவர் அழகாக தோன்ற வேண்டும், அவருடைய எண்ணத்தின்படி தாடியை சில நேரம் வலிப்பார். அது வந்து ஷைத்தானுடைய சில நேரம் உணர்வுகள் வரலாம். ஏன்னா எல்லா அறிஞர்களுமே பொதுவாக தாடியை வளர்க்க வேண்டும் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீதுகள் எல்லாமே தாடியை என்ன செய்ய சொல்கிறது? வளர்க்க சொல்லு. ஆஃபு, வளருங்கள்னு நிரப்பமாக வளருங்கன்னு சொல்கிறாங்க. அர்ஹு, நீங்கள் என்ன நீளமாக வளருங்கன்னு சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லா வாய் அசை போடுவது ரசூலுல்லாவுடைய தாடியிலிருந்து எங்களுக்கு பின்பக்கமாக என்ன செய்யும்? விளங்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இதெல்லாம் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அதை வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்றோ அல்லது வாஜிப் என்றோ, வாஜிப் என்பது தான் சரியான நிலைப்பாடு, எடுத்துக்கொண்டு ஒருவர் பின்பற்றுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இவர்களுடைய நிலைப்பாடு இந்த சட்டத்தின்படி, இவங்களுடைய கோட்பாடின்படி எப்படி இருக்கும்? காட்சி. நீங்கள் வந்து தாடியை வைத்தாலும் சரி, வலித்தாலும் சரி, அது முக்கியம் இல்லை. நீங்கள் இஹ்லாஸாக இருந்தால் சரி, அல்லது வந்து நீங்கள் ஒரு நல்ல நபராக இருந்தால் போதும். இது சரி வருமா இஸ்லாத்திற்கு? இப்படி பார்த்தோமே இருந்தால் வெளிரங்கமான சுன்னா, லவாஹிரு சுனன், இதுக்கு என்ன சொல்லுவாங்க? லவாஹிரு சுன்னாக்களில் வெளியே தெரிகின்ற சுன்னாக்கள். இந்த சுன்னாக்கள் எல்லாம் இவர்களுடைய பார்வையில் ஒரு பொருட்டாக இல்லை. அப்போ இது வந்து ஆதாரத்தை பாதுகாக்குமா அல்லது பாதிக்குமா? பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சிந்தனையிலிருந்து நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? இப்போ இவங்க சாதாரணமாக எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், ஹிஜாப் என்பது ஒரு துணி, அதற்கே இவ்வளோ முக்கியத்துவம். அப்படி இவங்க துணியாக பார்க்கிறவர்கள் ஹிஜாப் என்பது கட்டளையாக வந்துள்ளது என்ற பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுவதில்லை, யோசிப்பதில்லை. அதே மாதிரி தாடி என்பது உடம்பில் வளரக்கூடிய ஒரு ரோமம் என்று பார்க்கிறார்களே ஒழிய ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ற தோரணையில் அதை என்ன பார்ப்பதில்லை. அப்போ அதுக்கு அவங்க ஏற்கனவே ஒரு முடிவு ஒன்று எடுத்து வச்சுட்டாங்க. என்ன முடிவு? இது தோற்றம், இது கருத்து அப்படின்ற முடிவை எடுத்து வைத்து விட்டார்கள். சகோதரர்களே, இப்படியான நிறைய இந்த தவறான சிந்தனை போக்குகள், இந்த கோணத்தில் எதில் நின்றும் நாங்கள் எதை பார்க்கக்கூடாது? அந்நுசூசு ஷராயியா, மார்க்க ஆதாரங்களை நாங்கள் ஒரு பொழுதும் பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு மூமினாக இருப்பாரையாக இருந்தால் நாம் சொல்லக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களையும் உள்வாங்குவாரையாக இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நஸ்ஸை, அல்லாஹ்வுடைய கலாமை பாதுகாப்பதில் நாங்களும் ஒரு பங்காளி. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நான் பாதுகாப்போம்னு அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அல்லாஹ் யாரை கொண்டு பாதுகாக்கிறான்? இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களை அகாமா அல்லாஹு லஹா ரிஜாலன், அதற்கு என்று அல்லாஹ் அவனை நேசிக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இருக்கிறான். அவர்கள் தான் இத்தனை ஆண்டு காலங்களாக சஹீஹான ஹதீதுகளை பாதுகாத்தார்கள். அதுதான் இன்றைக்கு புகாரியாகவும் முஸ்லீமாகவும் அபூதாவுதாகவும் திருமிதியாகவும் இப்னு மாஜாவாகவும் நம்முடைய கரங்களில் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அன்றைய நபர்கள் அதை பாதுகாக்கவில்லை என்றால் இன்றைக்கு அந்த சுன்னா எங்களுக்கு கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. ஆக அன்புள்ள சகோதரிகளை, சுன்னாவின் பாதுகாவலர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்கிற ஒரு நல்ல செய்தியை, ஒரு தூய்மையான ஒரு செய்தியை இந்த உள்ளத்திலே, எங்களுடைய அனைவருடைய உள்ளத்திலே நாங்கள் ஏந்தி கொண்டு இந்த அடிப்படையில் குர்ஆனையும் ஹதீதை நாங்கள் அணுக வேண்டும். இதை இன்னும் நீங்கள் மனம் தேற நீங்கள் கற்கின்ற பொழுது பல விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிந்தனையை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு பல
விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது நெறிப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட மார்க்க வகுப்புகள், அதில் உள்ள சிந்தனைகள், அதே மாதிரி ஹதீதை கூடுதலாக வாசிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதை நீங்கள் கூடுதலாக வாசிக்க உங்களுக்கு நேசம் வருமா இல்லையா? இப்போ மார்க்க ஆதாரத்தில் உள்ள பிடிப்பு இல்லாமல் போகிறதுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதும் என்னது ஒரு காரணம். அப்போ உங்களுக்கு முடியுமா இருந்தால் நீங்கள் ரியாது ஸாலிஹீனை முழுமையாக வாசித்து முடிங்க. அதே மாதிரி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை நீங்கள் வாசிக்க ஒவ்வொரு ஹதீதிலும் ஒரு இன்வால்வ்மெண்ட் ஒன்று தரும். ஒவ்வொரு ஹதீதிலையும் உங்களை ஒரு உலகத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போகும். அப்போ நீங்கள் ஹதீதுக்கு உரியவராக நீங்கள் கடைசியில் என்ன ஆக முடியும் சகோதரர்களை, மாற முடியும். அப்போ ஹதீதினூடாக தொடர்பை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம், அதிகரித்து கொள்ளலாம். இதை நீங்கள் எழுத்துகளின் மூலமோ அல்லது ஒருவரை சந்திக்கின்ற பொழுது மூலமோ இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இந்த தகவல்களை நாங்கள் சரிவர புரிந்து இன்னும் படிக்க வேண்டும். இன்றைய ஒரு நாளோடு நாங்கள் இதை விளங்கி கொண்டோம் என்ற அர்த்தம் இல்லை. இதை இன்னும் நீங்கள் நிறைய உசூல்களோடு அடிப்படைகளோடு இணைத்து படிக்கின்ற பொழுது ஒரு ஸ்டேபிளான ஒரு சிந்தனை இன்ஷா அல்லாஹ் நமக்குள் வரும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படியான பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக இந்த எங்களுடைய இந்த முயற்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. வாஹுரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். கேட்டிருந்ததுக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். இவ்வளோ நேரம்